இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால 1-2 படத்துக்கு ஹீரோயினா நடிச்சிட்டு அப்புறமே இவங்க ஆல் அட்ரஸே இல்லாம போயிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ண அந்த 1-2 படமும் நல்லா தான் இருக்கும். மைட் பி இவங்க சினிமாவை குயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காம இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம தமிழ் சினிமால 1-2 படத்துக்கு ஹீரோயினா நடிச்சிட்டு அப்புறம் காணாம போன ஒரு 5 ஆக்டர்ஸ் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதலாவது ரோஷினி. ஸோ இவங்களை அபிராமின்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உலகநாயகன் படம் குணா படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு படமும் இவங்க பண்ணல. இந்த லிஸ்ட்ல 2வது ரியாசன். ஸோ பாரதி ராஜா படமான தாஜ்மஹால் படத்துல அவங்க பையன் மனோஜ் கூட ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் குட் லக், அர்சாச்சின்னு 2 படம் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ஃபிளாப் தான். ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு படமும் இவங்க பண்ணல. இந்த லிஸ்ட்ல அடுத்தது மானு. ஸோ தல மூவியான காதல் மன்னன் படத்துல திலோத்தமா கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் என்ன சத்தம் இந்த நேரம் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமா விட்டு போயிட்டு இருக்காங்க. கனவுல கூட பார்க்க முடியுமா நினைச்ச அக்காவை நேர்லயே கிள்ளி பார்க்க வச்சீங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்தது பிரியங்கா கத்தாரி. ஸோ மாதவன் கூட ஜேஜேன்னு ஒரு மூவி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எந்த ஒரு தமிழ் படம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த லிஸ்ட்ல லாஸ்டா ஈஷா டயால். ஸோ இந்திய ஆக்டரான தர்மேந்திரா ஏமா மாலினியோட பொண்ணு தான் இவங்க. ஸோ இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் படம் மணிரத்னமோட ஆயுத எழுத்து.